எல்லோரும் கட்டாயம் இந்த வீடியோ முழுசும் பாருங்கள். மருவத்தூரில் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கும் கால் வலி வந்துட்டு இந்த வருஷம் மாலை போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போயிட்டு அங்கே கூட்டம் நிறையா இருந்ததுனால அங்கே சொன்னாங்க 1100 கொடுத்தா டைரெக்டாக போகலாம், விஐபி லைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் போனால் அவங்க அப்படியே உள்ள டைரெக்டாக விடுறாங்க. விஐபி லைன், அது பேரே விஐபி லைனு. 1100 பழைய மாலை, அந்த இருமுடி பை இருந்தால் 1100. உள்ளே போயிட்டு நேரடியாக சாமி தரிசனம் பண்ணிடலாம். உள்ளே போகக்குள்ள அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் அப்படியே எல்லாரையும் ஒன்றா விட்றாங்க. அவ்வளோதான், 1 செகண்டு தான். நம்ம ஈஸியாக நான் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தாங்க பஸ் விட்டு இறங்கினேன். கை கால் மூஞ்சி கழுவிட்டு நேராக போனேன். எங்கன்னாங்க 4வது கேட்டில் போங்கன்னாங்க. அந்த 4வது கேட்லேயே உட்காந்துருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. உள்ளே போனால் அதுக்குன்னு நிறையா கட்டாயம் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ரேஷன் கார்டு ஜெராக்ஸோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒரு நமக்கு உள்ளே விட்றாங்க அந்த விஐபி லைன், இல்லைன்னா உள்ளே விட்றதில்ல. அதனால் நான் நல்ல வேலை எடுத்துகிட்டு போனேன். என் செல்லுலேருந்து டக்குன்னு எடுத்து காமிச்சா அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. நிறையா பேர் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க, இவ்வளோ கூட்டத்தில் எப்படி போகிறது, நம்ம என்ன செய்கிறது. என்ன மாதிரி கால் வலி வந்தவங்க, உடம்பு முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. தெரியாதவங்க இதை கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் பயனடையணுங்கிறதுனால நான் நேற்று போயிட்டு வந்தேன், முந்தா நேற்று. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். கட்டாயம் நீங்கள் போங்க. அங்கேயே போய் மாலை போட்டுட்டு இருமுடி கட்டிட்டு அரை மணி நேரம் கூட இல்லைங்க, 1/4 மணி நேரம் தான். பயங்கர கூட்டம். அந்த என்ட்ரன்ஸில் அப்படியே விட்றாங்க, உள்ளே அம்மாவை தரிசிக்கிற இடத்துல விட்றாங்க. அப்போ சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த லைனில் மட்டும் கூட்டத்தில் போகணும். நல்லாயிருக்கு. முடியாதவங்கெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஒரு நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க. எல்லோரும் நீங்களும் பயனடைங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாத இருக்கும், அவங்களுக்கும் நீங்கள் உங்கள் மூலிமா சொல்லுங்கள். ஓம் சக்தி.